அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஊரில் அரை ஏக்கரில் நான் உருவாக்கியிருக்கிற உணவு காட்டுடைய அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் அப்டேட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சீசனில் ஆடிப்பட்டம் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இந்நேரம் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருந்தது. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் தயாராகுது. போன முறை களை எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் இந்த கோரப்பில்லுகள் தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. திருப்பியும் களை எடுக்கணும். முதல்ல வேர்க்கடலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்க்கடலை லாஸ்ட் அப்டேட்லேயே களைலாம் எடுத்துகிட்டு ஜிப்சம் மண், அதாவது ஜிப்சம் அப்படின்றது அது ஒரு மண் தான், பொசப்பு தன்மைக்கு வேர்க்கடலை ஈஸியாக விழறதுக்காக அதை போட்டு தண்ணீர் பாய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் மழை வந்ததுனால இப்போ கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கு. வேர்க்கடலையும் 1-2 விழுந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, கத்தரியில் வந்து செவந்தம்பாடி கத்திரி, வெள்ளை கத்திரி, பவானி கத்திரி, இந்த 3 வெரைட்டி போட்டு விட்டுருந்தேன். அது எல்லாமே போன டைமே காய்கள் வந்துருச்சு. இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வர தான் இன்னும் வந்து காய்கள் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். கத்திரியில் பூச்சி தாக்குதல் இருந்தது. ஓரளவு கற்பூர கரைசல்லாம் தெளித்து சரி பண்ணிட்டேன். இப்போ மழை பெய்யறதுனால இன்னும் செடிகள் எல்லாமே தெளிவடைஞ்சிடுச்சு. அப்புறம் வெண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்தூரி வெண்டை முறையாக உணவு காட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்தவித பூச்சி தாக்குதல் இல்லாமல், நோய் தாக்குதல் இல்லாமல் வளரக்கூடியது இந்த கஸ்தூரி வெண்டை. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கொத்தவரங்காய் சொல்லவே வேணாம். கோயம்புத்தூர் அக்ரி இன்டெக்ஸுக்கு போயிருந்தப்போ அங்கே சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் விதை கொடுத்தாரு. அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே போட்டிருந்தேன். போன டைமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூடையில் அரை கூடை அளவு வந்துட்டு அறுவடை எடுத்திருந்தேன். இந்த டைம் வந்து கூடை முழுவதுமே வந்து அறுவடை எடுத்திருக்கேன். அதை லாஸ்ட்டாக வந்துட்டு அறுவடை எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது செடிக்காராமணி. இதில் நான் பெருசாக ஈல்டு வந்து எடுக்கிறதுக்காக போடுறது கிடையாது. பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்காக, பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டுமே வந்துட்டு இதை போடுவேன். அப்படி போட்டதன் பேரில் தான் வந்து பூச்சிகள் எல்லாமே வந்து இங்கே தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. அதனால் மற்ற செடிகள் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டு பாருங்கள், இந்த வண்டு இருக்கிற பூவை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுது. தோட்டம் ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இந்த வண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப தொல்லையாக இருக்குது. விளக்கு பொறிக்க கூட கட்டுப்படலை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, தம்பட்டை அவரை 2 ரோ மட்டும்தான் போட்டு விட்டுருந்தேன். தம்பட்டை அவரையில் பூக்கள் வந்து காய்களே வர ஆரம்பிச்சிருச்சு. அறுவடைக்கும் தயாராகிடுச்சிங்க. இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான அவரை அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தம்பட்டை அவரை. அதுலேயும் அதிக சத்துக்கள் நிறைந்தது. நம்ம மாமிச உணவுக்கு இணையாக இதை வந்து எடுத்துக்கலாம். வழக்கம் போல் யானை தந்த வெண்டை மட்டும் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் முரணை நோய் வந்து வந்துடுச்சு. இது வந்து பல நிற மக்காச்சோளங்க. அது எல்லாமே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க. தட்டாரப்பந்தலில் ஆள் உயர சுரையும் பாம்பு புடலை இது 2 மட்டுமே போட்டு விட்டுருந்தேன். அது எல்லாமே வந்து இப்போ நல்லா படர்ந்து புடலையில் மட்டும் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் சுரையில் வந்து வர ஆரம்பிக்கல. மஞ்சள் சொல்லவே வேணாம், தாறுமாறான வளர்ச்சி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போன டைம் கொஞ்சம் டல் அடிச்சிருந்தது. அமிர்த கரைசல், கற்பூர கரைசல் இது 2மே வந்து கொடுத்தேன். இப்போ வந்துட்டு ஓரளவு வந்து தெளிவாகி, அதுவும் மழை பெஞ்சதுனால எல்லாமே வந்து தெளிவாயிடுச்சு. அடுத்தது கருணைக்கிழங்கும் நல்ல வளர்ச்சி. முதல் முறையாக இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன், மஞ்சளும் கருணைக்கிழங்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சேப்பங்கிழங்கும் கூடவே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிக்கரணை அதுவும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது ஸ்வீட்கார்ன் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன், அதுவும் வந்திருக்கு. சக்கரவள்ளி கிழங்குல 2 வெரைட்டி போட்டு விட்டுருக்குங்க. இது வந்து என்னுடைய பயிற்சி தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டிங் வந்து போட்டு விட்டுருக்கேன். அது எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கனாக்கா, இது சென்னையில் ஒரு அக்ரி நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதுவும் வந்து மாடி தோட்டத்தில் போட்டு அதிலிருந்து கட்டிங் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். அதுவும் களை எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லாவே வந்து படர ஆரம்பிச்சிருக்குங்க. கொட்டாரப்பந்தலில் கொடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொட்டாரப்பந்தலில் பார்த்தீங்கன்னாக்கா புடலங்காயில் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் புடலை, கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும், மீடியமாக கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட் டைம் விதைகள் எடுத்து சேகரித்து அதிலிருந்து தான் போட்டு விட்டுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கனில் வந்து இன்னும் பூக்கள் வர ஆரம்பிக்கலை, கொடி மட்டும் படர்ந்து போயிட்டு இருக்குது.
சுரை வந்து ஒரு 3 வெரைட்டி போட்டு விட்ருக்கேன். வாத்து சுரை, மயில் கழுத்து சுரை, அப்புறம் ஆள் உயர சுரை, சிட்டு சுரைலாம் போட்டு விட்ருக்கேன். அதெல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு சில சுரைலாம் பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் வந்து பிஞ்சுகளே வந்துடுச்சு. இது வந்து ஆட்டுக்கொம்பு கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுவும் வந்து இப்போ படர்ந்து வந்துட்டுருக்கு. காராமணி லாஸ்ட் டைமே வந்து அறுவடையை பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து 2வது அறுவடை. இதில் நிறையா வந்து விதைகளுக்கு விட்டுட்டேன். அந்த விதைகளை வந்துட்டு கண்டிப்பாக சேகரித்து இன்னும் பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். லாஸ்ட் டைமே வந்து கோயம்புத்தூர் அக்ரி இன்டெக்ஸில் விதைகள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டைமும் நிகழ்ச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுவேன். இதெல்லாமே விதைகளுக்கு தான். ஒரு முழம் அளவுக்கு வரக்கூடிய காராமணி, கேரள காராமணி. இது வந்து நண்பர் செல்வசேகர் அவர்கள்ட்டிருந்து வாங்கி மாடி தோட்டத்தில் போட்டு அதிலிருந்து பெருக்கமடைய செய்து இங்கே வந்து போட்டுவிட்ருக்கேன். லாஸ்ட் டைமும் போட்டு விட்டுருந்தேன். நல்ல அறுவடையும் எடுத்திருந்தேன். இது வந்து வயலட் நிற மூக்குத்தி அவரை. அதில் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்க, அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அறுவடையை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி அறுவடை. இப்போதைக்கு கொஞ்சம் தான் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னும் வரும் காலங்களில் நிறைய அறுவடை கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. கத்திரியில் பூச்சி தாக்குதலை மட்டும் கட்டுப்படுத்திட்டாலே போதுங்க. அடுத்தது கொத்தவரை. லாஸ்ட் டைம் இந்த கூடையில் அரை கூடை அளவுக்கு அறுவடை பண்ணியிருந்தேன். இந்த டைம் கூடை முழுவதுமே நிறைஞ்சிருச்சு. நல்ல விளைச்சல் அப்படின்னு தான் சொல்லணும் கொத்தவரையில். அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தம்பட்டை அவரை. அது ஒரு 2 ரோ தான், ஒரு 10 செடி தான் இருக்கும். அதில் இப்போ முதல் அறுவடையை நான் எடுக்கிறேன். இன்னும் நிறைய அறுவடை கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்த அறுவடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்டேட்டில் இதுதான். கொத்தவரை. அடுத்தது புடலையில் 2 மட்டும் முத்தி போயிருந்தது, அதை வந்து அறுவடை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கத்தரி, 3 வெரைட்டி கத்தரியும் வந்துட்டு அறுவடை பண்ணியிருக்கேன். அடுத்தது தம்பட்டை அவரை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கொஞ்சமாக தான் அறுவடை கிடைக்குது. அதுக்கப்புறம் போக போக நிறைய அறுவடை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்க, உணவுக்காரோடைய அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டு என்னென்னலாம் நல்ல அறுவடை எடுத்தீங்க அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.